ஆடு மாடுகள் மரங்களிடம் பேசி கலைத்து போன சீமான் உலக கிறிஸ்தவர்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு 12 பேரை கூப்பிட்டு ஒரு கேள்வி பதில் உரையாடல் செஷன் ஒன்றை நடத்தியிருக்கிறார். வழக்கம் போல் பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா அப்படின்னு எல்லாத்தையும் ஒம்புக்கு இழுத்திருக்கிறாரு. இதை குறித்து விரிவாக நம்மிடையே பேசுவதற்காக, விவாதிப்பதற்காக அரசியல் திறனாய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் தோழர் மைனர் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க. சீமானை மிதிச்சா நல்லா இருக்குமேன்ட்டு தான் இந்த ஸ்பெஷல் கண்டென்ட் வந்து. சீமானை மிதிக்கிறது நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம காலை கீழே தான் இருக்காப்புல. லைட்டாக ஒரு ஏறி ஒரு மீதி மிதிச்சோம்னாக்கா அந்த மீதி ஒரு பேசுங்க, அவ்வளோதான். அப்படி இன்னைக்கு லைட்டாக ஒரு மீதியை தான் நம்ம மதிக்க போகிறோம். இந்த உலக கிறிஸ்தவர்கள் இயக்கமா அப்படின்னு ஒரு 13 பேரை வச்சு, 12 இல்லை 13 நினைக்கிறேன், 13 பேரை வச்சு ஒரு மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்தியிருக்காரு. இதையுமே வந்து நேற்று வீடியோ மாதிரி கொஞ்சம் விரிவாக பேசணும். இல்லை, இந்த வீடியோட சிறப்பு என்னன்னாக்கா, இன்னைக்கு அவர் பேசும்பொழுது அந்த வீடியோவில் ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று வைரலாக இருக்குது. அதை மட்டும்தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த 1 நிமிஷம் வீடியோவில் பெரியாரை வம்புக்கு எடுப்பதுங்கிறது அதை இழுத்தா தான் அவருக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து காமராசர் அவர்களையும் பெரியாரையும் ஆப்போசிட்டாக நிறுத்தி என்னை துணைக்கு இழுத்து இருக்கிறான். அதான் கண்டென்ட்டே. அதாவது பெரியாரை என்னை படிக்க வச்சாரு, எங்கள் வீட்டில் காசு கட்டி படிக்க வச்சாங்க, பெரியார் வந்து காசு கட்டினாரு, எங்கள் தாத்தா காமராசர் ஸ்கூல் கட்டி விட்டு படிக்க வச்சாரு, எங்கள் பெரியார் படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி பெரியாரையும் காமராசர் அவர்களையும் ஆப்போசிட்டாக எதிர்நிறுத்துற வேலை, அது வேலையை பார்த்துருக்காப்புல. அப்போ வரலாற்றில் பெரியாரும் காமராசரும் எப்படியாக இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், ட்ராவல் பண்ணார்கள். அப்போ உண்மையிலேயே காமராசர் அவர்களுக்கு பெரியார் எதிரியாக இருந்தாரா, அல்லது காமராசர் அவர்களுக்கு யார் எதிரியாக இருந்தார்? அப்போ காமராசர் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவரை நீ என்னவாக மதுரையில் போய் மாநாடு போட்டு பேசுன, இப்படி பல தகவல்கள் நமக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி நோக்கி நகர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தது, எந்த வருடத்தில் அவங்க நகர்ந்தாங்க, அது என்ன புள்ளியாக அது அமைந்தது போன்ற பல வரலாற்று தகவலோடு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நிறைய வரலாற்று தகவல் பேசியிருந்தோம். அதை குறித்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க, கமெண்ட்லேயும் பேசியிருந்தாங்க. அந்த நேற்று நம்ம பேசின முழுக்க தகவல் வந்து இந்த சாதி பெருமை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் தான் இந்த முழு வரலாற்று தகவலும் இருக்கிறது. இன்றைக்கி நாம் பேச போகிறதும் இந்த வரலாற்று தகவலும் இந்த சாதி பெருமை புத்தகம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த புத்தகத்தை விரும்புவோர் தயவுசெய்து இந்த ஸ்க்ரீனில் உள்ள அந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஜிபே பண்ணினா கிடச்சிடும். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி விடுங்கள். இந்த நேற்று போட்ட வீடியோவை பார்த்துட்டு இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த ஐயா ஆர் விஜயசங்கர், மூத்த பத்திரிகையாளர் விஜயசங்கர் அவர்கள் ஃபோன் பண்ணி பாராட்டு தெரிவித்தார். நன்றி. ஆமாம், அதெல்லாம் உங்களையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டு. ரொம்ப அதனால் இப்போ நம்ம வீடியோக்களில் போயிடல. நேற்று அந்த அரக்கர்கன் சீமான் என்ன பேசியிருக்கிறார் போதையில் என்பதை நாம் இப்போ நம்ம கேட்டுருவோம். இதில் ஒன்று கவனிச்சுனா தெரியும், பெரியார் படிக்க வச்சார், அவர் கொத் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போவாப்புல. அதனாக்கா ஒரு வார்த்தை அது வந்து தெரியும், ஆமாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாப்புல. இப்படி தகாத வார்த்தைகளை கொண்டு தகாத வார்த்தைன்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. இப்படி நமக்கு பேசுவதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீமானை நோக்கி இப்படி பேசுவதற்கு. ஆனால் அப்படி நம்ம பேசுவது இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்து போகிறோம். பேசணும்னா அரசியல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்மகிட்ட, அதெல்லாம் அது வேண்டாம் அப்படின்னு கடந்து போகிறோம். அதாவது பெரியாரை எங்களை படிக்க வச்சாரு, எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, எங்க அப்பனாத்தா பனைமரத்தை வித்து ஆட்டை வித்து மாட்டை வித்து படிக்க வச்சாங்க, பெரியாரா எனக்கு வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு அப்படின்னு ஆப்போசிட்ல உள்ளவங்களாம் ஆர்கசமாகி பயங்கரமாக ஆனா இதே மாநாட்டில் சீமான் பேசும் பொழுது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு பெரியவர் எந்திரிச்சு கேள்வி கேட்டாரு, எங்க நீங்க இந்த மாதிரி இல்ல அது மாநாடு இல்ல, முதல்ல இதே கட் பண்ணு. மனுஷங்களை வச்சு இப்ப மாநாடு நடத்துறதே கிடையாது, நீங்க அப்புறம்டா கட் பண்றேன். 13 பேரை வச்சு நடத்துறதுலாம் ஒரு மாநாடு கிடையாது, ஒரு கேள்வி பதில் செஷன் இது. அதுல அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு முதியோர் என்று சொல்றாப்புல, நீங்க போட்டு வாய்க்கு வந்து அடிச்சுட்டு போயிடுறீங்க, ஆனா பைபிள் அவ்வாறு சொல்லவில்லை, நீங்க பைபிளை பத்தி பேச, பைபிளை படிச்சிருக்கியா, பைபிளை முன்னம்னா பாத்திருக்கியா அப்படின்ற கேள்வி இல்லை, பைபிள்ல எழுதவாவே தெரியுமா உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதே மீட்டிங்ல செருப்பு கட்டி அடிச்சாப்புல. உண்மையிலேயே அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த தோழருக்கு வந்து உண்மையிலேயே வாழ்த்துக்கள், பெரியவரை வந்து வாழ்த்துக்கிறோம். அவரு மதத்தை சார்ந்து பேசும்பொழுது அந்த மதத்தை பைபிளை படிச்சவரை எந்த கேள்வி கேட்கிறாரு. அதே விஷயத்தை தான் அரசியலில் பேசும்பொழுது நம்ம அரசியல் படிச்சிருக்கோம், நாம அவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம். இப்ப பைபிளை தெரியாதவர்கள் மண்டை ஆடிட்டு உட்காந்துருக்காங்க, அங்க எப்படி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரிதான் அரசியலை பற்றி தெரியாத அந்த கட்சியில உள்ள நபர்கள் மண்டை காட்டிட்டு உட்காந்து, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப பெரியார் படிக்க வச்சாரா, ஃபீஸ் யார் கட்டினா, எங்க அப்பனாத்தா தானே கட்டினாங்க, சரி ஓகே, உனக்கு உங்க அப்பனாத்தா கட்டினாங்க, பெரியார் கட்டல, அதனால பெரியார் ஒன்று படிக்க வைக்கல, சரி உங்க அப்பனாத்தா ஏன் படிக்கல,
நீ படிச்சிருக்கில்ல, உனக்கு அதாவது உன் படிப்புக்காக பனைமரத்தை, ஆடை, மாடை, காட்டை வித்த உன் பெற்றோர்களை ஏன் படிக்க வைக்கல? உங்க தாத்தா ஏன் அப்படி படிக்க வைக்கல? அப்போ உங்க தாத்தா வந்து உன்னுடைய அப்பா அம்மா படிக்க கூடாது என்று நினைத்திருக்கார்களா? அப்ப உங்க அப்பனாத்தா படிக்க கூடாதுன்னு நினைச்சு தற்குறிகளா உங்க தாத்தாவும் ஆத்தாவும்? அப்ப உங்க தாத்தாவும் ஆத்தாவும் உங்க அப்பனாத்தா வந்து ஸ்கூல் போகணும்னு நினைச்சு படிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீ படிக்க கூடாது என்று சொல்லி படிப்பை தடுத்து நிறுத்தியவர்களா? படிக்க கூடாது, வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குழந்தை தொழிலாளர் வச்சிருந்தவர்களா என்று நம்ம கேட்டா அவர்கிட்ட என்ன பதில் இருக்கும்? இந்த பதிலை தேடி போனீங்கன்னா தான் பெரியார் படிக்க வச்சாருங்கிற உண்மையை நமக்கு தெரியும். அப்ப பெரியார் வந்து ஃபீஸ் கட்டினாரா அப்படின்னாக்க, பெரியார் வந்து யாருக்கும் ஃபீஸ் கட்டல. எனக்கும் பெரியார் வந்து ஃபீஸ் கட்டல. எனக்கும் எங்க அப்பனா தான் ஃபீஸ் கட்டல. சொன்ன மாதிரி நீ தானே படிக்கணும், நாங்களா படிக்க முடியும், நம்மளா படிக்க முடியும். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் நீ தான் இது பண்ணணும். வாய்ப்பெல்லாம் அரசு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஃபீஸ் கட்டினதை வச்சு இவங்க தான் படிக்க வச்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. சரி, அப்போ இன்னைக்கு எங்கள் அப்பனா தான் எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் போய் படிச்சுட்டேன். எங்கள் அப்பனா தான் இருக்காங்கல்ல, அப்போ எங்கள் அப்பனா தான் படிக்கும் பொழுது அவங்களுடைய அப்பனா தான், ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பாவும் எங்கள் அம்மாவுடைய அப்பாவும் வந்து சமூகத்தில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் தாத்தாவுக்கு தடை இருந்திருக்காது இல்லையா? அப்புறம் ஏன் எங்கள் அப்பா வந்து 9வது வரைக்கும் படிச்சிருக்காரு, சரிங்களா? சரி, எங்கள் அப்பா ஒரு 9வது வரைக்கும் படிச்சிருக்காரு, ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா வந்து 5வது 6வது படித்தாங்க. அப்போ ஏன்னாக்கா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரம், வெகு தூரம். அப்போ நடந்து போய் படிக்கணும், பொம்பளை பிள்ளை. அப்போ 5வது அப்புறம் வயசுக்கு வந்தாலும் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் மேட்ரு, சரிங்களா? அப்புறம் ஏன் அனுப்பல, அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பல? அப்போ அந்த புரிதல் இல்லை இப்போ அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி படிக்கவே கூடாது இருந்துச்சு. எங்கள் தாத்தா இருக்காருல, அவர் படிக்கல. எங்கள் அப்பனோட அப்பனும் படிக்கல, எங்கள் ஆத்தாவோட அப்பனும் படிக்கல. ஏன்னாக்கா அப்போ ஸ்கூலே கிடையாது. ஏன் ஸ்கூலே கிடையாதுனாக்கா இருந்த ஸ்கூல்லாம் எடுத்து மூடிட்டார். யார் எடுத்து மூடினது? ராஜகோபாலாச்சாரி, ராஜகோபால் ராஜகோபால் தான் முன்னாள். ராசகோபால் தான் எடுத்து மூணாரு. எதுக்காக முன்னாரு? மதுவிலக்கை நான் வந்து ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்த போறேன், அதுக்காக பிள்ளைங்க படிக்கணுமா, எதுக்கு வெட்டியில அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு 6000 ஸ்கூல்ல மூணாரு. 6000 பள்ளிகளை இழுத்து மூடினார் ராசகோபால். அந்த ராசகோபால் இழுத்து மூடிய பள்ளிகளைத்தான் அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த ஐயா காமராசர் அவர்கள் வந்து திறந்தார். ஐயா காமராசர் அவர்கள் ஸ்கூல் திறந்தாருனாக்கா அவர் கட்டி திறந்த ஸ்கூல்கள் கம்மி. ஏற்கனவே மூடின ஸ்கூலில் அதாவது ராசகோபால் அவர்கள் மூடின ஸ்கூலில் தான் காமராசர் அவர்கள் திறந்தார். இது வரலாறு. அப்போ ஏன் படிக்கல, பெரியார் தான் படிக்க. அப்போ காமராசர் தானே ஸ்கூலை திறந்தாரு, பெரியார் எங்கே படிக்க வச்சார் அப்படின்னாக்கா, ஐயா காமராசர் அவர்கள் சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய கல்வி திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, கல்வி சார்ந்த நீங்கள் அற்புதமாக செயல்படுறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு அவர்கிட்ட பேட்டிக்கு அனுப்புகிறாங்க பத்திரிகை துறையிலேருந்து. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இது பெரியார் சொல்கிறாரு, காமராசர் செய்கிறேங்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேங்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அண்ணாமலை முடிக்கிறான். பெரியார் சொல்கிறாரு, காமராஜர் செய்கிறாரு. அதனால இது எல்லா புகழுமே ஐயா பெரியாருக்கு தான் போய் சேரணுங்கிறேன் அப்படின்னு எல்லா புகழையும் தூக்கி பெரியார்கிட்ட வச்சுட்டாப்ல. எப்படி ஐயா ரகுமான் அவர்கள் எல்லா புகழையும் இறைவனுக்கு தூக்கி வச்சா அப்படி ஆஸ்கார் வாங்கும்பொழுது அதே மாதிரி எல்லா புகழும் ஐயா பெரியாருக்கு தாங்கிறேன் அப்படின்னு சொன்னார்னாக்கா, இப்போ பெரியாருக்கும் காமராசர் அவர்களுக்கும் இருந்த நெருக்கத்தை நம்ம கவனிச்சு விட்டு பார்க்கணும். இப்போ பெரியாரும் காமராசரும் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருந்தால் தனக்கு கிடைக்க வேண்டிய அவ்வளவு புகழை இல்லை, அது பெரியாருக்கு கிடைக்க வேண்டிய புகழை அவர் சொன்னார், நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றாப்புல. சரி, இப்போ இதில் உள்ள நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் என்ன இவர் பேசியிருக்காருங்கிறத இப்போ நம்ம இன்னொரு தடவை பார்த்துருவோம். இதில் நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சார், வேறு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சா அந்த ஆடு மாட்டை வந்து பணம் மாற்ற வைத்தியக்காரப்பட. சரி, எங்க அப்பன் படிக்க வச்சாரு, பெரியார் படிக்காத என் தாத்தா காமராஜ் படிக்க வந்தாங்க. சரியா? இப்போ சத்தம்னா என்ன சொன்னாப்ல? எங்க அப்பா தான் படிக்க வச்சாங்க. இப்போ என்ன சொல்றாப்ல? தாத்தா காமராஜ் படிக்க. இப்போ தாத்தா காமராஜரா வந்து ஃபீஸ் கட்டினார் உனக்கு? இல்ல பெரியார் ஃபீஸ் கட்டல, எங்க அப்பனா தான் ஃபீஸ் கட்டினாங்க, அதனால பெரியார் படிக்க வைக்கலாம்னாக்கா அதே அளவுகள் தானேப்பா ஐயா காமராஜருக்கு வரணும். ஆமா, பச்சை தமிழ் காமராஜர் அவர்களுக்கும் அதே அளவுக்கு தான் வைக்கணும். அப்போ பச்சை தமிழ் காமராஜர் வந்து ஃபீஸ் கட்டலையே உனக்கு, இப்போ எனக்கும் ஃபீஸ் கட்டலையே, அப்போ என்ன காமராஜர் அவர்கள் படிக்க வைக்கலையே, அதே மாதிரி உனக்கும் ஃபீஸ் கட்டல, உன்னையும் படிக்க வைக்கலையே. அது என்னப்பா அளவுகள் பெரியார்கிட்ட மட்டும் வேற மாதிரி என்ன லாஜிக் பண்ணுது? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? அப்ப இல்ல, ஏன்னாக்கா அங்கு ஐயா காமராஜர் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய காரணம் என்ன நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த பாயிண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னாக்கா அங்கு அந்த கிறிஸ்தவர்கள் இயக்கம் இருக்குல்ல, அதுல பெரும்பாலும் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க உள்ள உட்காந்துருக்காங்க, புரியுதா? இப்போ நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களை கிளுகிழுப்பு ஊட்டணும். அதாவது அவங்க மதம் மாறினாலுமே தன்னை ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களை பெருவாரியா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உருவாகுது. ஆமா, அப்ப அந்த நாடார் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை கிளுகிழுப்பு ஊட்டணும், அங்க கைத்தட்டல் வாங்கணும், அங்க விசில் பறக்கணும், அங்க உள்ளவங்களுக்கு வந்து சோப்பு போட்டு விடணும். அப்படின்னாக்கா நீங்க ஐயா காமராஜ் அவர்களை தூக்கி பிடிக்கணும். அப்ப காமராஜ் அவர்களை தூக்கி பிடிக்கிறதுக்காக தான் எனக்கு வந்து அவரு ஃபீஸ் கட்டல, இப்ப பெரியாரை மட்டும் தட்டி காமராஜ் உயர்த்தி பிடிக்கும். அப்ப என்னன்னாக்கா அங்க கை தட்டிட்டு
உட்காந்துருக்காங்கல்ல, பைபிளை பற்றி பேசும்பொழுது எந்திரிச்சு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன் அப்படி தப்பா பேசுறீங்க, படிச்சு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஐயா பெரியார் அவர்களை மட்டும் தட்டி ஐயா காமராஜர் அவர்களை உயர்த்தி பிடிச்சி பேசும் பொழுது தம்பி நிப்பாட்டு, முதல்ல மைக்கை நிப்பாட்டு, இது சரி உள்ளது, இது என்ன, அது எப்படி ஆரம்பத்திலிருந்தே ராங்க போற. அதாவது காமராஜர் அவர்களும் பெரியாரும் இணைந்து செயல்பட்டாங்க. ஒரு இடத்துல கூட வரலாறுல காமராஜர் அவர்களும் பெரியாரும் எதிர்த்துக்கிட்டதே கிடையாது. காமராஜர் அவர்கள் 1954 அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. கரெக்டாக அந்த தேதி சொல்கிறேன் பாருங்க. 1954 முதலமைச்சர் ஆகிறாரு. அதை வரவேற்று புகழ்ந்து 15 நாள் 1954 விடுதலை நாளில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காப்புல பெரியார். இந்த தலையங்கத்தில் என்ன சொல்கிறாப்புனாக்கா, இப்போ காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னாக்கா ஒரு சாதி இல்லாத சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கான அரசாங்கத்தை காமராஜர் முன்னெடுப்பார். அதற்கான மனநிலை அவர்கிட்ட இருக்கு. எனக்கு காமராஜரை பற்றி நல்லா தெரியும். ஒரு பச்சை தமிழை, அதுவும் சாதிய மனநிலை இல்லாத, எந்த சாதிய சங்கத்திடமும் சாதி ரீதியில்லாத பழகாத, கல்வியின் மீது பேரன்பு கொண்ட காமராஜர் முதலமைச்சர் ஆனதில் நம் கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பேரன்பு, பெருமரியாதை, இதை நான் வரவேற்கிறேன். இனிமே தான் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு தலையங்கமாக எழுதுறாப்புல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா 15 நாள் 1954 நாளோட விடுதலை இன்னமும் இருக்கு. நீங்க தாராளமா போய் எடுத்து போய் டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸில் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அண்ணாவோ கலைஞரோ நாவலரோ இவங்கெல்லாம் யாரு? எல்லாமே பெரியார் அவர்கள்ட்ட வளர்ந்த பிள்ளைகள். அவங்க வந்து தனி இயக்கம் கண்டு அவங்க தேர்தலுக்கு போறேங்கிறப்ப பெரியார் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? காமராஜரை ஆதரிச்சு தானப்பா அவர் சொந்த பிள்ளைகளை எதிர்த்தாரு. காமராஜர் அவர்கள் அரசியலில் இருக்கிற வரைக்குமே, அவர் எலெக்ஷனில் நிற்கிற வரைக்குமே பெரியார் வந்து தன்னுடைய ஆதரவை காமராஜர் தான் கொடுத்தார். ஏன்னா காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்து 1952 நினைக்கிறேன் தஞ்சாவூரில் தன்னுடைய பெரு செல்வாக்கில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை ஜெயிக்க வைக்கிறாங்க அங்கே எலெக்ஷனில். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேறு கட்சிகள் தான் ஆதரவு. ஆனால் எப்போ காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வராரோ அன்றையிலே இருந்து காமராஜர் அரசியல் விட்டு விலகும் வரை காமராஜருக்கு தான் ஆதரவு, பெரியாருடைய ஆதரவு. ஈவன் திமுக வந்து சீனிவாசன் என்கிற ஒரு மாணவர் அணியில் உள்ளவர் ஒருத்தரை போட்டு தான் அவங்களை தோக்கடிக்கிறாங்க. யாரே? காமராஜர் அவர்களை. ஸோ அந்த வரலாறு என்னன்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள் அந்த வரலாறு. அதுவுமே வந்து அண்ணா வந்து எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அவங்க எவ்வளோ மாண்பாக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு காமராஜர். இப்போ காமராஜரை எதிர்த்து ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டணும் அப்படின்னு, ஏன்னா எல்லா தொகுதிக்கும் நிப்பாட்டுறோம், அப்படி காமராஜர் எதிர்த்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறப்ப அண்ணா வந்து மறுக்கிறார். அவர் வந்து மூத்த தலைவர். அவர் அதுவும் இல்லாமல் அகில இந்திய அளவில் ஒரு கட்சியில் பெரிய செல்வாக்கோடு இருக்கிறாரு. தொடர்ந்து பார்ப்பனல்லாதவர் உரிமையை வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இப்படி உள்ள ஒரு தலைவருக்கு எதிராக நம்ம நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அப்போ திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்குது தொடர்ந்து. ஏன்னா மொழி போராட்டம்லாம் அப்போ தான் முடிஞ்சிருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் பயங்கர கிரேஸ். நிப்பாட்டினா கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவ்வளோ பெரிய தலைவரை எதிர்த்து நம்ம தோக்கடிக்கக்கூடாது, அவர் பதவியில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறனால அவர் வந்து கேண்டிடேட் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. அதுக்கு பின்னாடி பேட்டி காண்றாங்க. ஏன்னா பிரச்சாரம் போயிட்டு இருக்குது, வேற பத்திரிகையில பேட்டி காண்றாங்க. அப்பதான் அவர் வந்து சொல்ற அந்த வரலாற்று ஸ்டேட்மெண்ட், இல்லை திமுக அவங்களை எதிர்த்து கேண்டிடேட் நிப்பாட்ட மாட்டதா வந்து செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கும்போது அவங்களுக்கு என் மீது பயம், நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படிங்கிறத அவர் அப்பதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயம் வந்து திமுக தரப்பில் பிரச்சனை வருது. இப்போ நம்ம வந்து பிரச்சாரத்துக்குலாம் போனோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பின்னடைவாக இருக்கும். இதுக்கு ரிட்டாலிட்டி பண்ணனாக்கா நமக்கு கண்டிப்பாக சிக்கலாயிடும். அதனால் இது கேண்டிடேட் நிப்பாட்டாமல் இருக்கிறதுங்கிறது தேர்தலில் நமக்கு பின்னடைவு கொடுக்கலாம். அப்படிங்கிற பேருக்காவது ஒரு கேண்டிடேட் போடுங்க அப்படிங்கும்போது அதுலேயுமே அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அவர் வந்து மறுக்கிறாரு. அப்புறம் இப்போ என்னங்க கேண்டிடேட் போகணும், நானே போடுறேன் போ அப்படின்னு தம்பிகள் எல்லாத்தையும் விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டு தேடி பிடிச்சி ஊரில் வந்து அவர் பெரிய அளவில் பரிச்சயமே ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மாணவர் தலைவரை கொண்டு வந்து அவருக்கு எதிராக நிப்பாட்டுறாரு, சீனிவாசன் அப்படின்னு. அப்படி அவரை நிப்பாட்டியுமே அவரே 1000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் காமராஜரை தோற்கடிக்கிறார். ஸோ இப்போ அந்த எலெக்ஷன்லையுமே பெரியார் காமராஜருக்கு தான் ஆதரவு தெரிவித்தார். பச்சை தமிழன் காமராஜருக்கு தான் உங்கள் ஓட்டுன்னு ஊர் முழுக்க எழுதி பேசி ஓட்டுக்கிட்டார். இது மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி 67 தேர்தலில் அண்ணா ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நினைக்கிறேன். அந்த இடைத்தேர்தலில் தான் பெரியார் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? அண்ணாவுக்கு. அதாவது நான் எந்த வகையிலுமே வந்து உங்களிடம் உதவி கேட்பதற்கு தகுதி வாய்ந்த நபர் கிடையாது. யார்? பெரியார் வந்து அண்ணாட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கழிவுகளே ஊற்றிருக்கேன் காணா தூணா கட்சி அப்படின்னு. ஆமா, நான் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், இப்படி எல்லாமே பண்ணியிருக்கிறேன்.
ஆனால் வந்து ஒரே ஒரு உதவி மட்டும், நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் ஐயா காமராஜர் அவர்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாட்ட வந்து ஆதரவு கேட்டு பெரியார் யாருக்காக? காமராஜருக்காக. ஏன்னா அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு, அவர் வந்து இந்த தேர்தலில் தான் தோற்று போயிட்டாரு, அவர் பதவி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியார் வந்து நினைச்சு, காமராஜர் சொல்லிலாம் பெரியார் கேட்கல, பெரியாரா தன்முனைப்பாக வந்து அண்ணாட்ட வந்து கேட்குறாரு. அதாவது இந்த ஆட்சியே உங்களுது ஐயா அப்படின்னு பெரியார்கிட்ட கொண்டு போய் அண்ணா விட்டாரு. அந்த அண்ணாட்டையே ரெக்வஸ்ட் தான் வைக்கிறாரு. அதன் பிறகு வந்து அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு, ஐயா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எப்போ நம்ம கேண்டிடேட் போடக்கூடாது அப்படின்னு அதில் கேண்டிடேட் போடலை. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு காமராஜரை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இதோடு நிற்காமல் ராஜகோபாலை கூப்பிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. தம்பி, நான் வந்து கேண்டிடேட் வந்து போட மாட்டேன், திமுக சார்பாக நான் போடலை, நீ கூட்டணியில் இருக்கிற, சிண்டு முடிகிற வேலை பண்ணக்கூடாது, காமராஜருக்கு தான் ஆதரவு, நீ கேண்டிடேட் போடாத அப்படின்னு அவர் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுறாரு. அண்ணா கேட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜகோபால் இந்த இடத்துல ஒரு ஊழ வேலை பார்க்குறாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கட்சியில் அந்த ஊரில் ஒரு ஆதரவான நபர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீ கட்சி சார்பாக நிற்காத, தனியாக இண்டிபெண்டன்ட் இல்லை அப்படின்னு சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும், திராவிடம் அப்படிங்கிறது எப்படியான மாண்பை கொண்டிருக்கிறது, ஆரியம் எப்படியான மாண்பை கொண்டிருக்குதுன்னு. சொந்த கட்சிக்காரர் ராஜகோபால் வந்து என்ன பண்றாரு, முன்னாடி காங்கிரஸ்காரர் தானே அவரு, காமராஜரை வந்து தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போடுறாரு. ஆனால் திமுகவும் திகாவும் வேலை செஞ்சு அன்னைக்கு காமராஜர் ஜெயிக்க வச்சது. இதுதான் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் இடையான உறவு. ஏன்னா ஐயா சொல்லிட்டாரு காமராஜர் ஜெயிக்கணும் அப்படின்னு, இவரும் கேண்டிடேட் போடல, அவர் ஒரு பெரிய தலைவர், அவர் பதவி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு பெரியாரும் வந்து இவருக்காக ஆதரிக்க கேட்கிறாரு. ஆனா இவ்வளவு வேலையை எதிர்த்து ஊழ வேலை பார்த்தது யாருன்னா தாத்தா ராஜகோபால். அந்த தாத்தாவை தான் வந்து இந்த அவர் ஆதரிக்கிறார். அவர் தாத்தா இல்லை, அதில் பெரியார் வந்து 1930களில் காங்கிரஸ் விட்டு வெளில வர்றாரு. ஏன் வெளில வர்றாருனாக்கா, அங்கே பார்ப்பனிய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, ஜாதிக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியல, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது, அதனால அதை விட்டு வெளில வர்றாரு. அதுலேருந்து காங்கிரஸ் வந்து ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் வெளில வர்றாரு. அதுலேருந்து தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. எப்படின்னாக்கா ஈவன் ராஜகோபாலாச்சாரி மன்னிக்கணும் ராசகோபால் அந்த சிஎம் பதவி விட்டு போகும் வரை அதுதான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஎம் பதவி விட்டு போகும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா, அதாவது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்ற அப்படி ராசகோபால் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது தான் பெரியார் வந்து முழுமுற்றாக குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சாரம் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக. இது வந்துச்சுனாக்கா டோட்டலாக காலி, குலக்கல்வி வந்துச்சுனாக்கா நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் டோட்டலாக காலி. இந்த பார்ப்பனர்களிடம் வந்து நம்ம தப்பிப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் அதையும் அவன் காலி பண்ண பார்க்குறானாக்கா இனிமேல் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அதனால் நம்மில் பல பேர் தூக்கு மேடை ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம், ஜெயிலுக்குள்ள பல வருடங்கள் இருக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம், அல்லது தன்னுடைய சொந்த முழு வாழ்நாளையும் நாம் ஜெயிலிலே கழிக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். இதற்கு நீங்கள் தயாராக வேண்டும், இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குட்டிச்சவராக போகும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும்னாக்க நான் சொல்கிறபடி கேளுங்க, பின்னாடி வாங்கன்னு சொல்லி முழு பிரச்சாரம். இப்போ தான் நீடாமங்கலத்தில் ஆறுமுகம்னு ஒரு தோழர் இருக்கார். அந்த ஆறுமுகம் தோழர் தான் நாகப்பட்டினத்தில் ஒரு மீட்டிங், பெரியாருடைய மீட்டிங்கு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு கால்நடையாக அங்கே உள்ள தோழர்களை திரட்டிட்டு வர்றாங்க. சென்னை அங்கே ஆரம்பிக்கும் பொழுது 10களில் தான் அந்த நம்பர் இருக்குது. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது சம்திங் 60 பேர் 70 பேர் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அது சென்னை வந்து சேரும் பொழுது ஒரு பெரும்படையாக திரட்டிட்டு கொண்டாந்து சேர்க்குறாரு. அப்போ தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசும்போது சொல்கிறாரு, கல்வி தான் நமக்கு, அதுலேயும் கை வைக்க வேண்டாம்னாக்கா இனிமேல் நம்ம பொறுத்துட்டு இருக்கக்கூடாது. இந்த குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கலைன்னா நான் சொல்கிறபடி எல்லாரும் ஒரு கையில் மண்ணெண்ணையும் ஒரு கையில் தீப்பந்தத்தையும் வச்சுக்கங்க, நான் ஊன்னு சொல்லும் பொழுது அந்த செயலை செஞ்சிரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். சொன்ன உடனேங்கிறத மட்டும் அவர் சொல்லாமல் விட்டார். அந்த சம்பவம், அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுறாரு ராசகோபால், ரெசன் லெட்டர் எழுதி வச்சுட்டு பின்வாசல் வழியாக தப்பிச்சு. இதுக்கு இடையிலே ஒரு பெரியாரும் காமராஜரும் எந்த இடத்துல வந்து ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து ராஜகோபால் வந்து காங்கிரஸ்காரர் தான், காமராஜர் காங்கிரஸ்காரர். அவர் சொல்றாரு இதுக்கு வந்து மறுப்பு, இது என்ன பைத்தியகாரத்தனமான திட்டம்ங்கிறேன், இது விளங்குமாங்கிறேன் அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்து எதிர்ப்பு குரல் வந்தது ஐயா காமராஜர். காமராஜர் வந்து மிகப்பெரிய தலைவர் இந்திய அளவில், நேரு கூப்பிட்டு பேசியிருக்கிறாராம்.
2 பேர்த்தையும் ராஜகோபாலையும் காமராஜரையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னா இதெல்லாம் விளங்காதுங்கிறேன், இவன் கூட பஞ்சாயத்து பண்ண என்னை கூப்பிடாதுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமும் பிரச்சனை முடிவு பெறல. அப்புறம் இந்த சிக்கல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐயா காமராஜர் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது காங்கிரஸ்லேயும் ஒரு போர்ஷன் வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலான்ற முடிவு வரும்போது தான் ரோஜாபால் ரைட்டு இவங்க நமக்கு வரலாற்று ரீதியாக ஒரு பேரசிங்கத்தை தர காத்திருக்காங்க அப்படின்னு நன்றி வணக்கம் ஐயா கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஓட்டம் பிடிச்சி விட்டார். அதுதான் வரலாறு. அவர் ரிசைன் எழுதி வச்சுட்டு கொல்லப்புறம் வழியாக பின்னங்கால் பிடரில் இடைக்க ஓடிவிட்டார். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே காங்கிரஸுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்தவர் தான் ஐயா காமராஜர். இதுக்கப்புறம் தான் பெரியார் வந்து காமராஜர் மீது பெருமதிப்பு கொண்டிருக்காரு. இப்போ அவர் போனவனையே யார் அங்கே உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற கான்வர்சேஷன் போது அதில் அடுத்ததாக இருக்கிறது யாருச்சுனாக்கா வரதராஜலு நாயுடு தான் அடுத்த இடத்துல இருக்காரு. ஸோ வரதராஜலு நாயுடுவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கும் பொழுது தான் வரதராஜ நாயுடு என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை காமராஜர் இருக்கட்டும், அவர் வந்து என்னை விட சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பெரியாரும் வந்து காமராஜர் பேர் தான் சொல்கிறாரு, அதனால காமராஜர் அவர்களே நம்ம நியமிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காமராஜர் வந்து சிஎம் ஆகிறார். ஸோ இதுதான் வரலாறு. அப்போ பெரியாரும் வரதராஜ நாயுடுவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கை நீட்டி காமராஜர் அவர்கள் நம்ம குறைச்ச மதிப்பு இல்லை, இது வரலாறு, இதுதான் நடந்துச்சு. காமராஜர் அவர்களும் சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் காமராஜர் அவர்களும் பெரியாரும் சேர்ந்து பயணிச்சதுங்கிறது காமராஜர் அவருடைய கடைசி தோல்வி வரைக்குமே தேர்ந்து தான் அவங்க பயணிச்சாங்க. ஏன்னா காமராஜர் அவர்கள் வந்து அந்த சிஎம்மாக உட்கார வைக்கிறது காங்கிரஸ்குள்ளேயே பல லாபிகளை வந்து பெரியார் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியில் இப்போ இருக்கிற கோபண்ணா அவர்களே வந்து பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறதா ஷானவாசனை வந்து மேடையில் சொன்னாங்க. காங்கிரஸ்காரங்களாம் வச்சுட்டே தான் அவர் சொன்னார், கோபண்ணாவும் இருந்தார். அதனால் அப்படி வந்து நீங்கள் காமராஜரை குறைத்து மதிப்பிடுறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஐயா கோபண்ணா அவர்களே அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு, அவரே கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவார். ஆமாம், இவ்வளவும் இருக்குது. சரி, பெரியார் வந்து காமராஜர் அவர்கள் மீது இவ்வளவு மதிப்பு கொண்டிருந்தார். இப்போ காமராஜர் பெரியார் மீது எவ்வளோ மதிப்பு கொண்டிருந்தார் நம்ம சொல்லணும்ல. இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் வரகநேரின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ வரகநேரியில் ஒரு ஊர் பள்ளத்தெரு அப்படின்னு ஒரு சாதியை குறிக்கின்ற ஒரு தெருனுடைய பெயர், அதை பேர் மாற்றம் செய்கிறாங்க, பெரியார் தெருன்னு பேர் மாற்றம் செய்கிறாங்க. இந்த பேர் மாற்றம் செஞ்சு இந்த திறப்பு விழாவிற்கு ஐயா காமராஜர் கூப்பிடுறாங்க. அவரு போய் அங்கே பேசி என்னன்னாக்கா, ஐயா பெரியார் வந்து அவருடைய தேவை ரொம்ப அவசியம், அவர் வந்து ஒரு சாதி இல்லாத ஒரு சமூகம், அதை தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் என்கிற ஒரு பார்வை அவரிடம் இருக்குது, அவருடைய திட்டம் அவரிடம் நிறையா இருக்குது. அதனால் ஐயா பெரியார் அவர்களே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்கள் வழியில் செல்ல வேண்டும். ஐயா பெரியார் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த சாதியில் இந்த சமூகத்தில் சாதியை வந்து அழித்து ஒழிப்பதற்கான அவருடைய முயற்சியில் ஈடுபட நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த வரகநேரியில் அவர் ஒரு பெரிய உரை நிகழ்த்துறாரு. அதில் முழுக்க முழுக்க பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார். இப்போ இந்த வரகநேரின்னு இருக்குல்ல, இந்த வரகநேரிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ இந்த வரகநேரிக்கு உள்ள வரலாறு என்னன்னாக்கா, இந்த வாவேசுன்னு ஒரு ஐயர் இருக்காருல்ல, வாவே சுப்பிரமணிய ஐயர். இந்த வாவே சுப்பிரமணிய ஐயருடைய அப்பா யாருன்னாக்கா, வாவே சுப்பிரமணியோடைய அப்பா அவர் பேர் மறந்துட்டாங்க, அப்பா பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த வாவேசம்னாக்கா வாங்கிறது வரகநேரி. ஆமாம், வேங்கடப்பன் வேங்கடப்பன் தான் அவங்க அப்பா பேர், வேங்கடப்ப ஐயர். ஸோ வரகநேரி வேங்கடப்ப ஐயருடைய பையன் தான் வரகநேரி வேங்கடப்ப சுப்பிரமணிய ஐயர் தான் வாவேசு ஐயர். அவங்க அப்பா வந்து வட்டி கொடுத்து வாங்குறவர் யாரு, வேங்கடப்பன். அவருடைய பிள்ளை தான் சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த குருகுலம் போராட்டம் இருக்கு, சேரன்மாதேவி குருகுலத்தில் வந்து சேரன்மாதேவி குருகுல கல்வி ஆரம்பித்தது வாவேசு ஐயர். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டலான்னு இருக்கேன். அது காங்கிரஸினுடைய நிதியில வந்து இயங்கக்கூடிய அந்த பள்ளி, அது குருகுல கல்வி பள்ளி. ஆமாம், அதில் வந்து ஒரு குருகுல கல்வி கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாப்புல. ஃபண்டு கலெக்ட் பண்ணது பெரியார் தான் இப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்காரு. அப்போ அவர் தான் சைன் போட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும். ஐயா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வாங்கி படித்து பார்த்துட்டு, சரிப்பா ஸ்கூல்னு சொல்கிற பசங்க படிக்கணும், நல்லது தான், நடத்துங்க, நான் வந்து காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 10,000 ரூபா பணம் தர்றேன். ஆனால் இந்த ஸ்கூலில் நீங்கள் உள்ள என்னென்ன நடத்துவீங்க, எந்தெந்த மாணவர்கள் படிப்பாங்க, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அது எப்படி இயங்கும் அப்படிங்கிறத எனக்கு ரிட்டனாக எழுதி கொடுங்க. என்ன பண்ணுவியோ அதை கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒரு காப்பி கொடு, எழுதி கொடு, நான் அதை படித்து பார்த்துட்டு அது ஓகேனாக்கா இந்த 10,000 நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் சரி, இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு வாவேசு என்ன பண்ணுறாப்புல, வாங்க முடியாது, அவருக்கே உண்டான அந்த பரம்பரை புத்தியின் காரணமாக
இவர் இல்லாத பொழுது அதுக்கு அவருடைய துணையாக ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஃபண்டு சம்பந்தமான இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பார்ப்பனர். அங்க போய் என்ன போய் அத்திம்பேர் நல்லா இருக்காரா, தோப்பனார் நல்லா இருக்காரா, மண்ணி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இந்த மாதிரி தரேன்னு சொன்னாப்புல. ஆனா இப்போ வந்து இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படிதான் சொல்லுவார், இருங்க ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாப்புல, பெரியார் தரமாட்டேன்னு விட்டார், நீங்க கொஞ்சம் கொடுத்தேங்களா அப்படின்னு 2 டே தேய்ச்சிருப்பாரு. அப்படின்னு முதுவை லைட்டா அப்படி நூலால சொரிஞ்சுண்டு 5000 ரூபாய்க்கு பில்ல போட்டு முதல்ல 5000 ரூபாய் எடுத்துட்டு போ, 5000 ரூபாய் அவர்கிட்ட போய் வாங்கி 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஒர்த்து நான் கொடுக்கலாம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கமிட்டில இருந்து 5000 ரூபாய் என் பவருக்கு என் சொத்துக்கு 5000 ரூபாய் தரேன், அவர்கிட்ட மீதியை வாங்கி கொடுத்து விட்டாப்புல. இப்போ 10000 ரூபாய். அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்களிடம் வாவேசு ஐயர், இந்த திரள்நிதியினுடைய தாத்தா யாருனாக்கா வாவேசு ஐயர். அப்ப சீமானுடைய தாத்தா வந்து ஊவேசாக்கு முன்னாடி வாவேசு ஐயர், மன்னிக்கணும் வாவேசு ஐயர். இந்த வாவேசு என்ன பண்றாப்புல, உலகம் முழுக்க வாழ்ற தமிழர்கள்ட்ட காசு வாங்குறாப்புல, வாங்கி இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கிறாப்புல. அது நிறைய அவர் ஆட்டையை போட்டாப்புல, சீமான் மாதிரியே நிறைய குற்றச்சாட்டு அவர் மீது, ஏகப்பட்ட குளறுபடிகள் அவர் மீது. அப்புறம் கட்சியில் இதெல்லாம் நீக்கிறாங்க, ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாப்புல, அப்பதான் இவர் வந்து சிஎம் இருக்காரு, ஓமந்தூரார் இருப்பார்ல, அப்போ வந்து ஓமந்தூரார் சிஎம் கிடையாது, அதுக்கு பின்னால் தான் சிஎம் ஆகிறார். அவருடைய பையனும் அதே குருகுல கல்வியில தான் சேரன் மாதாவி குருகுலத்துல தான் படிக்கிறாப்புல. திஸ் பாயிண்ட் இஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இதுதான் அவர் அங்கே படிக்கிறாப்புல. படிக்கும் பொழுது விடுமுறையில் வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டில் வந்து ஓமந்தூரார்ட்ட என்னப்பா எப்படிப்பா ஸ்கூல் போச்சுன்னு கேட்குறாப்புல. ஓமந்தூரோட பையன் சொல்கிறான், அந்த ஸ்கூல் சரியில்லை, ஒரு பிரச்சனைப்பா அப்படின்றாப்புல. உள்ள என்ன பண்ணுறாங்கனாக்கா இரட்டை கூலை இருக்கு, பார்ட்னர் அல்லாத எங்களுக்கு தனி கோலையும் பார்ட்னர்களுக்கு தனி கோலையும் சரி சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்கப்பா. அதோட சோறு வந்து எங்களுக்கு பழைய சோறும் அவங்களுக்கு வட பாயாசத்தோட சோறும் போடுறாங்க, மணக்க திங்கிறாங்க. ஆமா, உட்காரும் பொழுதும் உள்ளுக்குள்ள அறைக்குள்ள பள்ளியறைக்குள்ள உட்காரும் பொழுதுமே வந்து அவங்கள தனியாகவும் எங்களை தனியாகவும் உட்கார வைக்கிறாங்க. ட்ரீட் பண்ணுறதுமே வந்து எங்களை ரூடாக ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு போய் தான் நம்ம பெரியார்கிட்ட பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, மகனே இது நான் டீல் பண்ணால் சரியாக இருக்காது, நேராக நீ ஈரோட்டுக்கு வண்டி பிடிச்சி போய் அங்கே போய் வந்து பெரியார்கிட்ட சொல்லிட்டு நீ கிளம்பு, அவர் டீல் பண்ணிக்குவார். இப்போ அங்கே போய் சொன்னோன்னே தலைவர் என்ன பண்ணிட்டாப்புல, நேரடியாக உள்ளே போய் ஆமான்னு பார்த்துட்டு வந்துட்டாப்புல. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பஞ்சாயத்துகள் அவர் காங்கிரஸ் மீது முரண்பாடு அடைகிற முதல் புள்ளி வந்து அந்த இடம் தான், சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை. ஆமா, இதை உள்ளுக்குள்ள வரதராஜன் நாயுடு இவங்கள்ட்டலாம் சொல்லி பெரிய பிரச்சனையா ஆக்குறாரு. இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கி இப்ப ஒன்னா சோறு போடல. ஆமா, இதை உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகுது. அதாவது கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த மாநாட்டில் இதை பத்தி பேசிருக்கணும்ட்டு. அப்போ மாநாடு கேன்சல் ஆகுது. அப்புறம் திருச்சிக்கு பக்கத்துல அந்த மாநாடு ஃபிக்ஸ் ஆகுது. அங்க பேசும்பொழுது இந்த பிரச்சனையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேசி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி இதை வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பை வாங்கி அனுமதியை வாங்கி இதை லெட்டராக காந்திக்கு போடுறாங்க. காந்திக்கு போட்டு இந்த மாதிரி நடக்குது, இந்த வாவேசு ஐயர்லாம் இப்போ பெரிய ஆள், அவங்க அப்பன் பெரிய ஆள், இவனும் பெரிய ஆள், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதை நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ கேட்க போறியா இல்லையா? ஆமாம், சொன்னோடனே என்ன பண்ணுறான், இங்கே உள்ள ராஜகோபாலாச்சாரி, இந்த ராஜகோபால் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆள் இவருக்கு கடிதம் போடுறாப்புல, யாரு காந்தி கடிதம் போட்டு இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு அவரும் இன்னும் சில பார்ப்பனர்களும் சேர்ந்து. மனசாட்சி இல்ல, ஆமா, காந்தியோட மனசாட்சி. அப்ப அவரு சொல்லிட்டு அவர் ராஜகோபாலுக்கு சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன இருக்கு? இப்ப இவங்க பார்ப்பனர் சைடு போட்ட கடிதம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், அது இருந்தால்தான் இது இந்து மதம். இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் களைய வேண்டும் என்று நினைத்தால் காந்தியாரே இந்து மதத்தை நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஐயோ அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை கண்டுகொள்ளாதீர்கள், இது சமூகத்தில் இருந்துதான் தீரும். இந்த லெட்டரை போடுறேன் காந்திக்கு. இதுக்கப்புறம் தான் பெரியார் நூல் எங்க மாற்றணும்ங்கிற கரெக்டா தெரியுது பாருங்க, யாருக்கிட்ட என்ன வார்த்தையை போடணும் அப்படின்னு பெர்ஃபெக்டா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பெரியார் தான் முடிவு பண்றா, ரைட் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஊரு போய் சேராது, இழுத்து பூட்டுறா ஜீவோ உள்ளிட்ட இன்னும் சில விஷயங்களை விவாதிக்கணும்னு அவர் தொடர்ந்து கேட்கிறாரு. ஏங்க பார்ப்பனர் பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு, இதை குறித்து மாநாடு வந்து கண்டிப்பா இதை பத்தி விவாதிக்கணும்னு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன திருச்சி மாநாடு, அதுக்கப்புறம் இன்னொரு மாநாடு 2 மாநாடு அவர் இருந்து பாக்குறாரு. அவர் எதுவுமே சடனா முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது, பொறுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏன் நானும் 2 மாநாடு 3 மாநாடா வந்து உட்கார்ந்து பார்த்துட்டேன், நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதாகவும் தெரியல, இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டதாகவும் தெரியல, இந்த வண்டி ஊரு போய் சேராது, நன்றி வணக்கம், நீங்க இப்படி செய்யுங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு உலகத்தை வச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கேன். அதனால இந்த வரகநேரிக்கு பின்னாடி உள்ள வரலாறு, அந்த வரகநேரி வேங்கடப்ப சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற வரலாறு தான் அந்த குருகுல போராட்டம், அக்காலத்து சீமான். ஆமா, இப்ப மேலும் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாப்போங்க. நீ வந்து புடிங்கி பெரியார் படிக்க வச்சார்,
வேற படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வந்த ஆடு மாட்டது பண மாட்டது பைத்தியக்காரப்பட. எங்க அப்பா படிக்க வச்சாங்க பெரிய ஆயிட்டு படிக்காத என் தாத்தா காமராஜ் படிக்க வச்சாங்க. நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும் வச்சாண்டா என் தாத்தே. என் தாத்தே உங்க பெரியார் ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றேன். பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு கொடுவோம், பிள்ளை பச்சியா படிக்க வர மாட்டேங்கிறான். நன்கூட கேட்டான்டா, கையெழுத்து கேட்டாடா காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார். இதில் நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, அவர் மதிய உணவு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் மதிய உணவு கொடுத்தாரு, முதல்ல கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுக்கு பின்னாடி உள்ள ஃபேக்ட் செக் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முதல்ல பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் தலைவர் மதிய உணவை அறிமுகப்படுத்தினார் என்றால் அது ஐயா காமராசர் அவர்களா என்றால் இல்லை, அது தவறான தகவல். இப்போ முதல்ல மதிய உணவு போட்டது யாருனாக்கா பல பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரெவரண்ட் ஜான் ரத்னம் இருக்கார்ல, அவரு சில பள்ளிகளில் முன்னாடி இருந்த ஒரு அவர் திராவிடர் இயக்கம்னு அமைப்பு வச்சிருந்தவர், திராவிடர் இயக்கம்னு அமைப்பு வச்சிருந்தவர். அவரு சில பள்ளிகளில் அதை செஞ்சிருக்காரு. அயோத்தியாச பண்டிதர் அவர்கள் சில ஸ்கூலில் செஞ்சிருக்காரு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்குள்ளே உள்ள பள்ளிகளுக்கு அவங்க அதை கொடுத்துருக்காங்க. இப்படி சின்னதாக பண்ணியிருக்காங்களே தவிர பொலிட்டிக்கல் ஃபார்மாக பண்ணது அப்படின்னாக்கா முதல்ல பண்ணது ஐயா பிடி தியாகராயர் அவர்கள் தான் முதல்ல பண்ணது. நீதி கட்சி தலைவராக வரும்பொழுது, சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் தான் பொலிட்டிக்கல் ஃபார்மாக இங்கே உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதலாக பொலிட்டிக்கல் ஃபார்மாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை அறிவிச்சு கவர்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சது பிடி தியாகராயர் அவர்களுடைய ஆட்சியில் இருந்து அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது நின்று போகுது. ஏன்னாக்க இந்த காங்கிரஸ் ஆட்சி வருது, இந்த பார்ப்பனர்களுடைய கொட்டம் அதிகமாகுது, அவங்க வந்து ஸ்கூலே எழுத்து முட்டாங்க. அதுக்கு ஸ்கூல்ல எழுத்து முட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஐயா காமராசர் அவர்கள் வந்து மறுபடியும் மதிய உணவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. ஸோ இதுதான் இதற்கான வரலாறு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஐயா காமராசர் ஸ்கூல் கட்டினாரு, பெரியாருடைய இன்ஸ்டியூஷன் ஏதாவது காமிக்கிறாரு. பெரியாருடைய பெரியார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அது யார் கட்டினது? இப்படியா குடிக்க வேண்டியதுதான், போதையாக வேண்டியதுதான். அதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விரும்ப. அவருக்கு பிடிக்குது, அவர் குடிக்கிறாரு, ஒரு போதையாகிறாரு. அதை பத்தியே பேசல. அவரு அவரு போய் கதவை தட்டுறாரு, செருப்படி வாங்குறாரு, அவர் விளக்கம் தடி வாங்குறாருங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா போதையை போட்டு பொதுமேடையில பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அது ரொம்ப தவறு இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டடியா இருக்கணும் இல்லையா? எவ்வளவு போட்டாலும் ஸ்டடியா இருக்கணும். ஆமா, அதனால இதுல வந்து எத்தனை இன்ஸ்டியூஷனாங்க, பெரியாரின் பேரில் அனைத்து இன்ஸ்டியூஷன், நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே பெரியார் கட்டினது. பெரியார் இருக்கும் பொழுது கட்டினது தான், அவர் கட்டினது தான். ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இவங்க கட்சியில கோயம்புத்தூர் சைடு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும், கார்த்திகாவா இதை நினைக்கிற அந்த பொண்ணு பேரு. அது வந்து ஒரு மேடையில் பாருங்க, பெரியார் வந்து அவ்வளோ சொத்து வச்சிருக்காரு, எவ்வளோ இன்ஸ்டியூஷன் வந்து வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை லிஸ்ட்டு போடும். பெரியார் பள்ளி, பெரியார் ஸ்கூலு, பெரியார் இன்ஸ்டியூஷனு, பெரியார் அது, பெரியார் இது, பெரியார் இது, மணியம்மை பேரில், இப்படி இது எல்லாமே பாருங்க திராவிடர் கழகத்தினுடைய சொத்து அப்படின்னு. திராவிடர் கழகத்தின் சொத்துனாக்கா அது யாருடைய சொத்து? பெரியாருடைய சொத்து. பைத்தியக்காரன் என்ன சொல்றது? ஒண்ணு இல்லை, வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்க அவங்கள்ட்ட போ, அவ்வளோதான் அவங்க போட்டிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ அதோட அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட நம்ம இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்கள் பைபிளை பற்றி கேட்கும்பொழுது நீங்கள் எழுந்து கேட்டீங்க. அதே மாதிரி அப்போ நீங்கள் காமராசரை பற்றி உயர்த்தி பிடிச்சி பேசுகிறாங்க. அங்கே பெருவாரே நாடார்கள் இருக்காங்க. அங்கே அப்போ காமராசர் அவர்கள் எல்லார் வீட்லேயும் அவங்க ஃபோட்டோக்கள் தொங்குங்கிறது வேறு, தாராளமாக வச்சுக்கலாம். நாமளும் கூட காமராசர் வந்து எதிரானவர்களாம் கிடையாது, நாமளும் காமராசர் தலைவர் தான் சொல்கிறோம். இப்போ அப்போ நீங்கள் காமராசரை தலைவராக ஏற்றுக்கொண்டா ஐயா காமராசர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். பெரியார் சரி படிக்க வேண்டாம், விட்டுருங்க. பெரியாரை படிக்க வேண்டாம், பெரியாரை பற்றி நீங்கள் எதிர்த்துங்க. ஆனால் ஐயா காமராசர் அவர்களை படித்தாலே உங்களுக்கு பெரியார் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் காமராசர் அவர்களை முழுசாக படிக்கல. அப்போ அதனால தான் உங்ககிட்ட காமராசரை பற்றி பேசிட்டு இருக்கான். இவனுங்க சும்மா காமராசர் வந்து யாரை ஆதரிச்சாரோ அவர் எதிர்த்த மாதிரியே உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரலாறுல ஐயா காமராசர் அவர்கள் பெரியாரை எதிர்த்திருந்தால் அங்கே எதிர்த்து பேசுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னாக்கா காமராசர்களை ஆதரிக்கிறார்கள் அவர், அதனால காமராசர் அவர்களுக்கு எதிரானவர்களை கொண்டு நிப்பாட்டினாக்கா அவங்களுக்கு எதிராக நம்ம நிற்கணும்னு சொல்ற ஒரு நியாய லாஜிக் இருக்கு. காமராசர்களும் பெரியார்களும் கடைசி வரைக்கும் இணைஞ்சு பயணிச்சவங்க. பெரியார் சொல்றாரு, காமராசர் செய்யறேன்னு சொன்ன ஒரு ஒரு பேரை வந்து ஒரு எப்படி இந்த ஜோடியை நீ எப்படி ஆப்போசிட் அப்ப உண்மையிலே எதிரியாக இருந்த வரலாற்றில் இருந்தவர்கள் யாரும் நான் சொல்லட்டுமா? இப்ப நீ மதுரையில போய் மேடை போட்டு பேசுறீல்ல, இப்ப இங்க காமராசர் அவர்களை பத்தி பேசுறீல்ல, நீ ஏன் மதுரையில மேடை போட்டு பேசும்பொழுது எங்க தாத்தா காமராசர் தான் படிக்க வச்சான், எங்க தாத்தா காமராசர் தான் படிக்க வச்சான் அங்க மட்டும் போய் எங்க ஐயா மூக்கையா தேவர் படிக்க வச்சாருன்னு சொல்ற. இங்க வந்து ஐயா காமராசர் எங்க தாத்தா காமராசர் படிக்க வச்சாருன்னு சொல்ற. அங்க போனோம்னாக்கா மேற்கு சைடு முத்துராமலிங்க தேவர் வந்து எப்படி போறாங்க தெரியுமா? இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து பேச அங்க போனோம்னாக்கா எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் படிச்ச வச்சாருங்க. இங்க போனாங்க எங்க ஐயா தீரன் சின்னமலை படிக்க போன முதல்ல எத்தனை தாத்தா? இங்க வா முதல்ல, உனக்கு எத்தனை தாத்தா எத்தனை அப்பா? வா
முதல்ல பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஊர் முழுக்க போய் எங்க அப்பா இவரு, எங்க அப்பா அவரு, எங்க அப்பா அவரு, இந்த இவரு எங்க அப்பா, இந்த இவரு எங்க அப்பா தான் டோக்கன் போறவர் எங்க அப்பான்னு சொல்ற. இங்க போனோம்னா காமராசர் எங்க தாத்தாங்கிற, மூக்கைய தவிர தாத்தாங்கிற, முத்துராமலிங்க தவிர தாத்தாங்கிற, தீரன் சின்னமலை தாத்தாங்கிற. ஒரு சைடு இல்லடா, என்ன எத்தனை இப்ப டைலாக் தான் ஒண்ணு அந்த சைடு இல்ல இந்த சைடு. இப்ப அப்பா தாத்தாங்கிறது இல்ல ஜெயலலிதா அவர்கள் அம்மா அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வேறு. இப்போ தந்தை பெரியார்னு சொல்றது, மாமா நேருன்னு சொல்றது, இதெல்லாம் வேறு. இது அவங்களுக்கு பட்டங்களாக கொடுக்கப்பட்டது. இப்போ ஐயா காமராசர் அவர்களுக்கு தாத்தாங்கிற பட்டம் யாரும் கொடுக்கல, ஐயா மூக்கே தேவர்களுக்கு தாத்தாங்கிற பட்டம் யாரும் கொடுக்கல, அவங்களுக்கு வேற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர்களுக்கு வேற பட்டம் கொடுத்துருப்பாங்க, ஒரு தாத்தாங்கிற பட்டம் கொடுக்கல. அதே மாதிரி ஐயா இமானுவேல் சேரன் அவர்களுக்கு யாரும் தாத்தாங்கிற பட்டம் கொடுக்கல, ஐயா அயோத்தியாச பண்டிதர்கள் தாத்தாங்கிற பட்டம் கொடுக்கல. ரட்டமலை தாத்தா ரட்டமலை அவருக்கு அயோத்தியாச பண்டிதர்னா அயோத்தியாச பண்டிதர் அவர்கள், அதுக்கு தாத்தாங்கிற பட்டம் கிடையாது. அப்படி தாத்தாங்கிற பட்டம் இல்லாத எல்லாரையும் தாத்தா 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 இல்லை. எனக்கு நான் கோட்டைக்குள்ள இருந்து பேசணும்னா ராஜா நான் நினைக்கிறேன் டேட்டாவோட வந்துருக்கேன். அவன் கோட்டை அடிச்சு உங்களுக்கு கூப்பிடுறா, நீ அப்படி நடந்துக்க மாட்டேங்கிற. அப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, இங்கே காமராசர் அவர்களை பத்தி பேசுறது தாத்தா காமராசர், மதுரையில் மாடையை போட்டு தாத்தா தாத்தா காமராசர் சொல்லி பேசு, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்படியே சிவகங்கை பக்கம் போ, தாத்தா காமராசர் சொல்லி பேசு பார்ப்போம். ராம்நாடு பக்கம் போ, தாத்தா காமராசர் சொல்லி பேசு பேசும் பார்ப்போம். நீ பேசினாக்கா அந்த மேடையில் உள்ள எல்லாத்தையும் டார்டாரா எடுத்துருவாங்க கீழே. நீ யாராவது சும்மா பேசிக்கிட்டு போய்கிட்டே இல்ல, மேடையே டார்டாரா பிரிச்சிருவாங்க. நீ பேசி பாரு. அப்ப உண்மையிலேயே வரலாற்று ரீதியாக ஐயா காமராசர் அவர்களுக்கு நேர் எதிரியாக இருந்தவர் யாருனாக்கா ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இது வரலாறு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு காமராசர் அவர்கள் பிடிக்காது, ஐயா காமராசருக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பிடிக்காது. ஐயா முத்துராமலிங்க தேவர் நிறைய இடங்கள்ல மேடையை போட்டு ஐயா காமராசர் அவர்கள் நேர் எதிராக பேசியிருக்காரு. அதே மாதிரி ஐயா காமராசர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக நேரடியா பேசியிருக்காரு. அவரை பத்தி நீ பேசுவியா? ஆமா, அவரை கைது பண்ணணுங்கிற வரைக்கும் அவர் பேசியிருக்காரு. எல்லா நடவடிக்கைகளும் நடந்திருக்கு. இப்ப உண்மையிலேயே இப்ப வரலாற்றுல யார் யார் எதிர்ப்பு முனையில இருந்தாங்களோ அதை பத்தி நீ ஏன் பேச மாட்டேங்கிற? அப்ப உண்மையிலேயே நட்பு ரீதியாக ரொம்ப நெருக்கமான பயணத்தோடு பயணிச்சவங்களும் எதுக்கு நீ எதிரி பண்ண முயற்சி பண்ற? அப்ப உண்மையிலேயே ஐயா காமராசர்ல படிச்சிருந்தாக்கா உண்மையிலேயே காமராசர் யாரை எதிர்த்தா எதற்காக எதிர்த்தாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே யாரும் நட்பாக இருந்தாலும் எதற்காக நட்பாக இருந்தாலும் யாரும் நட்பாக இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதற்காக ஐயா முத்துராமலிங்க தேவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எதிரியா நினைங்க இந்த சமூகத்தை சார்ந்த அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இது வரலாறு படிச்சு தெரிஞ்சுக்க நம்ம சொல்றோம். நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கான காரணத்தினாலதான் அங்க வந்து காதல ஏறி உலக்கா போட்டு இருக்கான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாடுகள் மாநாட்டில் முன்னாடி மாடுகள் உட்கார்ந்து இருந்ததுல அதற்கும் இதற்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. இந்த மரங்கள் மாநாடு நடக்குது இல்ல, அதுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்னாவே இருக்கு. அங்க மரங்கள் கேள்வி கேட்காது, மாடுகள் கேள்வி கேட்காது. காமராசரை பத்தி பேசும்பொழுது இப்ப நீங்களும் கேள்வி கேட்காம உட்காந்துருக்கீங்க. இல்ல இன்னொரு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆர்காசமா பேசினான்னா ஆர்காசம் உடனே கை தட்டுவாங்க. மாடுகள் பேசும்போது ஆர்காசமாகி அந்த காட்சிகள்லாம் பின்விளைவுகள் மோசமா இருக்கும். அதுதான் வித்தியாசம். அதே மீட்டிங்ல உள்ள என்ன பேசுறா அப்படின்னாக்கா, அதாவது இங்க உள்ள பார்ப்பனர்கள் தொட்டா திட்டு பாத்தா திட்டுன்னு வச்சிருந்தோம். இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே தான் இந்தியா ரூலில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிரிட்டிஷ்காரனோட அடிமையாக இருக்கிற நம்மள ஒரு பாப்பா நம்மளை வந்து அடிமைக்காக இருக்கிற பாப்பா நம்மளை பார்த்து அடிமைன்னு சொன்னால் நாம் அதை புரிஞ்சுக்க முடியாமல் ஆமான்னு தலையாட்டினதுனால நம்ம சோஸ்திர ஆண்டவரன்னு ஒருத்தன் வந்து நம்ம தோல் மேலே கையை போட்டோம், சோஸ்திர ஆண்டவரன் நம்மளாம் போயிட்டோம். இதுதான் உண்மை நடந்தது. இந்த மதம் இப்படி தான் நடந்துச்சு. நம்ம அடிமையாக இருந்தோம், நம்மளை வந்து தோல் மேலே கூட கையை போடல, பார்த்தா திட்டுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க சோஸ்திர மாட்டேன்னு தோலில் கையை போட்டால் நான் போயிட்டேன். இதான் வரலாறு நடந்தது. இதனப்பா நடந்தது. அதுதான் அவர் சொல்றாப்புல. உண்மையிலே அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அது கிறிஸ்தவ மதம் எங்கேருந்து வந்தது? அது வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய, ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதம் கிறிஸ்தவ மதம். அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதம் இஸ்லாம். அதனால நீங்க எல்லாம் எப்படி செகண்ட்க்கு மாறுறீங்களோ அதே மாதிரி திரும்புங்கள்னு சொன்னவன் எவன்டா? இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? எந்த குடிகாரனை சொன்னது? இப்ப இவங்கெல்லாம் எப்படி மேடை ஏத்துறீங்கன்னு நான் கேட்கறேன். அன்னைக்கு சொன்னீங்க, ஏன் சொன்னோம் நீங்க கேட்கணும். இல்ல இப்ப அன்னைக்கு மைக்கு வாங்கி பேசுனீங்க இல்ல, ஏப்பா அன்னைக்கு வந்து ஏதோ செக்கெண்ண வந்தெண்ண விளக்கெண்ணன்னு பேசுனீங்க, சொல்ற விளக்கெண்ண அப்ப நீ கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? அப்ப அவன் சொல்றதுதான் உண்மை. அப்ப திரும்ப அன்னைக்கு கிறிஸ்தவர்களை ஏன் தாய்மொழி திரும்ப சொன்னேன்? நான் இன்னொரு படி மேல போய் கேட்கறேன். இன்னைக்கு அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல வேண்டியது. ஏன்னா நீயாவது பொது மேடையில அங்க பிரஸ் மீட்ல எல்லா தரப்பு மக்கள் இருப்பாங்க,
இங்க பாரு கிறிஸ்துவர்களே இருக்கிறாங்க. அவங்க சொல்லலாம்ல, ஏப்பா இந்த செக்கன்னைக்கு திரும்பிட்டீங்களா இல்லையா, அந்த மாதிரி சாதாரண தாய்மரத்தை திரும்புங்க அப்படின்னு அங்க சொல்லியிருந்தா அந்த பெரியவர் வர்ணமா கேட்டிருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, சில வரலாற்று தரவுகள் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப இவனை ஏன் எப்படி கூப்பிட்டாங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னாக்கா இவனுடைய பேர் சைமன், இவங்க அப்பாவுடைய பேர் வந்து செபாஸ்டியன், சரிங்களா? தாத்தாவோட பேர் யாக்கோப்பு. ஆமா, தாத்தாவோட பேர் யாக்கோப்பு. இவங்க வந்து பரம்பரையாக அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு மண்டகசாயமே அஃபிடவிட் கொடுத்துருக்காப்ல. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தவறுலாம் கிடையாது, அது வரலாறு தான் நான் இப்போ சொல்ல போறேன், அதுக்காக தான் அப்படி கொண்டு வர்றேன். இப்ப யாகோப்பு ஏன் மாறினாருங்கிற வரலாறு தான் பேச போறோம். வரலாறு தான் நம்ம பேச போறோம். அது அவரே சொல்லிட்டாப்ல. ஆனா வரலாறு நம்ம கிட்ட டேட்டாவா இருக்கு, ஏன் மாறினாங்க, எப்ப மாறினாங்க. ஒரு குடிகாரம் பேசுறதுக்கு தெளிவா இருக்கு, நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லை, அதை நம்ம சொல்ல போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அப்ப அங்க போய் ஒரு கிறிஸ்தவ ஒரு கூட்டத்தில் போய் நீ பேசிட்டு இருக்குல்ல, இப்ப உன்னுடைய அடையாளத்தை நீ ஏன் மறைச்சிக்கிட்டு போன, ஏன் சீமான்னு மாத்தின, சைமன்கிற பேரோட நீ இப்படி பேச வேண்டியதுதானே, அப்படியே நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதுதானே? இல்ல ஒரு எனக்கா பேரை மாற்றுவதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேரை மாத்துறதுக்காக அதேதான். இப்ப என்னுடைய பேர் வந்து ஒரு தமிழ் மொழியில உள்ள பேராக இல்லை, அதனால எனக்கு இந்த பேர் பிடிக்கல, தமிழ் மீது பற்று இருக்கு, அதனால நான் மாத்துறேன். இப்ப விசிகா கட்சிக்கு போனீங்கன்னாக்கா உங்களுடைய பேர் வேற ஒரு பேரா இருக்கும் பட்சத்து தலைவர் வந்து உங்களுடைய இயக்க பேரா அமைப்பு பேரா வேற ஒன்று மாத்துவார். சுடர்மா வளவன், அப்படி இப்படி கடிகால் வளவன், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் அவர் மாத்தினதான் உண்மையான பேர் வேறையாக இருக்கும். ஆனா அமைப்புக்குள்ள கட்சிக்குள்ள வந்து ஒரு தூய்மையான தமிழ் பேரை வச்சிருப்பாரு. குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுதும் தூய்மையான தமிழ் பேர் தான் வைப்பாரு. அது அவங்க அமைப்புக்குள்ளேயே தமிழ் பேரை தான் வைக்க வேண்டும் என்பதை அவங்களுடைய கொள்கையாவே வச்சிருக்காங்க. எனக்கா எழுச்சி தமிழர் வந்து அவருடைய அப்பாவுக்கே பேர் மாத்தினவர். ஆமா, அந்த பையன் தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா வெறுமனே சொல்றவர் இல்ல, அதை வந்து தன் குடும்பத்திலிருந்தே ஆரம்பிச்சு தொடங்கி அதை வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பா எடுத்தவர் தான் தலைவர். அது முதல்ல அவங்க அப்பாவுக்கு பேர் மாற்றி அவரும் ஒத்துக்கிட்டாரு, அப்படின்னு மியூச்சுவல் கன்சென்டோட பண்ணாரு. அவரும் ஒத்துக்கிட்டாரு, இன்னையில இருந்து அவர் பேர் இது அப்படின்னு அவர் மேடையில் அறிவிச்சாரு. அது என்னக்கா கட்சியினுடைய கொள்கையாகவும், ஏன்னா கட்சிக்கு அவர் தான் தலைவர், இதான்ப்பா கொள்கை, நான் ஃபாலோ பண்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நீ ஒருவேளை நானும் மாத்திருக்கேங்க, எங்க அப்பனுக்கும் நான் பேரை மாத்திருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இல்ல, அது உன்னுடைய கொள்கையாக இருக்கும் பட்சத்துல அவங்க கட்சியில் எல்லாரும் அதே பேரோட இருக்காங்களா? அதே பேரோட இருக்காங்களா நான் கேட்கறேன். அப்படி இல்ல அப்படி இல்லை, அப்ப அது கட்சியில் கொள்கை இல்லைல்ல. அப்ப இல்லாத பட்சம் சரி இல்லைங்க அந்த தமிழ் பேர் பிடிக்கல அதனால நான் மாத்திக்கிட்டேன், சரி ஓகே சூப்பர், நீ பேரை மட்டும் தானே மாத்திக்கணும், மதத்தை எதுக்கு மாத்தின, எதுக்கு 90 வச்ச, எதுக்கு 90 வச்ச, கோயிலுக்கு போறீங்களா, முருகன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலாம் போறீங்களா? முருகன் கோயில் போட விடுங்க, பாப்பா முன்னாடி உனக்கு எப்படி இப்படி கையை கட்டிட்டு மந்திரம் கேட்கிற பழக்கம்ங்கிறேன். எதுக்கு வேணாம்னு போனேன், உன் பிள்ளைக்கு சமஸ்கிருதத்துல போது எதுக்கு போய் மொட்டை போட்டு காது ஊத்துற, எதுக்கு அந்த கோயிலில் போய் மொட்டை போடுற, நீ நேரா இங்க தேவாலயத்துல போய் அதை பண்ணிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு அங்கே போய் பண்ற? அப்ப 90 பூசுல இதோட என்னன்னாக்கா, நான் ஒன்றும் மற்ற அரசியல்வாதி மாதிரி ஏமாத்திர முடியாது. நான் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்க போக மாட்டேன், சிலுவை போட்டுக்கிட்டு நான் தேவாலயத்துக்கு போக மாட்டேன்னு இவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். மற்றவர்கள் மாதிரி ஏமாற்றுறவன் கிடையாது அப்படின்னாக்கா, அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எல்லா மதமும் ஒன்று என்று அவங்க கஞ்சி குடிக்கும் போவாங்க, அவங்க தொழுகைக்கும் போவாங்க, கோயிலுக்கும் போவாங்கல்ல, அதை கிண்டல் பண்ணுறான். அப்போ நீ என்ன அப்போ கிண்டல் பண்ணுறா 3 மதமே இல்லைன்னு சொல்லு, இல்ல 3 மதம் இருக்குன்னு சொல்லு. அப்ப நீ கிறிஸ்தவனாக இருந்த நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லு, இல்ல 3மே மறுக்கிறேன்னு சொல்லு. அப்ப நீ கிறிஸ்தவனாக இருந்த நீ ஏன் இந்துவா மாறுற, ஏன்ப்பா மாறுற? உங்க அப்பா செபாஸ்டியன், உங்க தாத்தா யோகாபு, உங்க அம்மா பேர் அண்ணம்மா, எல்லாமே கிறிஸ்தவ பேர்கள் தான். அவங்களுடைய அப்பாவுடைய இறப்பும் கூட நல்லடக்கமும் கூட கிறிஸ்தவ முறைப்படி தான் நடந்திருக்கு. அவங்க வீட்லயுமே கிறிஸ்தவ சிலுவை தான் அங்கங்க தொங்குது. அப்ப நீ மட்டும் ஏன்ப்பா ஹிந்துவா மாறின? மாற வேண்டிய அவசியம் இல்லைனாக்கா எப்படி எதற்காக மாறினார்கள்? தாய்மதம் திரும்பின காரணம் என்ன, யாரு முன்னாடி திரும்பின? அப்ப சொல்லு ஏன்னாக்கா எதற்காக இந்த மதத்துல இருந்து கிறிஸ்தவத்துக்கு போனாங்கன்றதை இந்த மீட்டிங்ல நீயே சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது ஏன் திரும்ப அதே சாக்கடைக்குள்ள எதுக்கு வந்து விழுறன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு வர்ற நீ? அப்ப இப்படி வர்றான்னாக்கா கிறிஸ்தவம் என்பதை இழிவாக நினைக்கிறான். அவன் இழிவா நினைச்சுதானப்பா 90 பூசிக்கிட்டு கோயிலுக்கு போறான். அதனால பேரே சொல்ல மாட்டேங்கிறான். அதான் தேவாலயத்துக்கு போறது இல்லையே, இந்த கூட்டத்துக்கு வரான், தேவாலயத்துக்கு போறது இல்ல, கஞ்சி குடிக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ அப்ப இழிவாக நினைக்கிற ஒருத்தரை எதுக்கு நீ கூப்பிடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு கூப்பிடுறீங்க? அப்ப அவ்வளவு இழிவா நினைக்கிறோம். சாத்தானின் பிள்ளைகள் ஒரு கட்டுக்கு மேல போய், ஆமா கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் சாத்தானின் பிள்ளைகள், சைத்தானின் பிள்ளைகள் சொன்னாங்க. சின்ன பிள்ளையில இவங்க வீட்லயும் வந்து பைபிள் பத்தி பேசி இருப்பாங்க, சாத்தான் பூயா இவி இந்த வார்த்தைகள்லாம் அவனும் புழங்கியிருப்பான். அப்ப அந்த வார்த்தையினோட அர்த்தத்தை தெரியாமலோ அதோட பொருள்னு தெரியாமலாம் அந்த வார்த்தை பிரயோகிச்சிருக்க மாட்டான். அப்ப அவன் சொல்றான் அப்படின்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு வந்து எதிராக நினைக்கிறான், சிறுபான்மை மக்களா சல்லுசா நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனே மேடையை தெரியும். அப்ப அந்த பாப்பான் தான் இந்த தொட்டா
பார்த்தால் திட்டுங்கிற கொடுமைக்கு உள்ளாக்கி நம்மளை வந்து கிறிஸ்தவத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த பாப்பான் தான் காரணமா இருந்தான்னு இதே மீட்டிங்ல பேசுற. அதே பாப்பான் என்ன சொல்றீங்கன்னாக்கா, சங்கி என்றால் சக நண்பன். அவர்களும் தமிழர்கள் தான், அவங்களும் பாவம் இல்லையா அப்படிங்கிறான். நான் ஃபாதர் இதை கேட்டுக்கிட்டா அந்த ஃபாதர் நிற்கிறாரு. அவர் ஃபாதரா இல்லை வேற என்ன நமக்கு தெரியல. அவர் வந்து எந்த அளவுல பைபிளை படிச்சாரு, எந்த அளவுல புரிஞ்சிருக்கிறாரு நமக்கு தெரியல. ஒரு 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 உலக அறிஞர் ஒருத்தர் சொன்னது, அதாவது பைபிளை எவன் ஒருவன் முழுமையாக படிக்கிறானோ அவன் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறிடுவான். குரானை எந்த ஒரு இஸ்லாமியன் முழுமையாக படித்து புரிந்து கொள்கிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். இது அவர் சொன்ன வாக்கியம். இது அப்ப நீங்க யாரும் பைபிளையும் முழுசா படிக்கல, காமராசரையும் முழுசா படிக்கல, பெரியாரையும் நீங்க முழுசா படிக்கல. சரி, இப்போ காமராசரை பற்றி ஐயா காமராசருக்கும் தந்தை பெரியாரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்து எதிரிகள் மாதிரி நிப்பாட்டுறாரு. உண்மையிலேயே வரலாற்றில் எதிரியாக இருந்தவங்களை நீ பேசவே மாட்டேங்கிற. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஐயா காமராசர் அவர்களே டெல்லியில் வீட்டோட வச்சு கொளுத்தி அவரை தீர்த்து கட்ட பார்த்தது எந்த கும்பல்? சங்கி கும்பல். இது நம்ம பல மேடைகளில் பேசியிருக்கோம். ஏன் நீ இது வரைக்கும் ஐயா காமராசர் அவர்கள் மீது அவ்வளோ பற்று கொண்டிருக்கல? டெல்லியில் ஐயா காமராசர் அவர்களை வீட்டோடு வைத்து கொளுத்த பார்த்ததை இதே சங்கி கும்பல் என்று உன்னால ஏன் ஒரு மேடை கூட பேச முடியல? இந்த கூட்டத்தில் கைத்தட்ட வாங்குறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. பாப்பான திட்டிவிட்டா. அடுத்தது என்ன, இந்த பார்ப்பனர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்ம ஐயா நம்மள எல்லாத்தையும் படிக்க வச்ச நம்ம ஐயா காமராசர் கொள்றதுக்கு நீங்க டெல்லியில இருந்து சதி திட்டம் அப்படின்னு அவங்க பேசிட்டு வீட்டை கொளுத்தி விட்டு ஐயா காமராசர் அவர்கள் தப்பிச்சு போடுறாரு. இது நடந்தது, டெல்லியில் நடந்த சம்பவம். இது ஒரு மேடையில் அவன் பேசியிருப்பானா? இவன் கட்சியை சார்ந்தவர்கள் ஒருத்தனாவது பேசியிருப்பானுங்களா? அப்ப சும்மா கைத்தட்டல் வாங்குவது அது அண்ணன் சொல்லிட்டாரு. நம்ம பாஜக அடிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல, பாஜக அடிக்கிறது வேற. ஐயா காமராசர் அவர்களை கொளுத்தம் என்ற சங்கிகளை எதிர்ப்பது நம்மளோட நோக்கம் இல்ல, அது நம்ம நோக்கம் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. அண்ணன் வந்து கிளீனா சொல்லிட்டாரு. அப்ப ஐயா காமராசர் அவர்களை உயிரோடு கொளுத்த முயற்சி செய்த சங்கி யாருனாக்கா, சங்கி என்றால் சக நண்பன். இப்ப ஐயா காமராசர் அவர்கள் அன்னைக்கு கொளுத்து நினைச்சாங்களே, அதை விட உண்மையிலேயே நீ கொளுத்துனது அவன் தான் பேசாம. இப்ப இதுல இந்த மதத்துல இருந்து, இந்து மதத்துல இருந்து ஏன் வெளியேறாங்க அப்படிங்கிறத நான் வரலாறுக்குள்ள நான் இப்ப போறேன். அதாவது நவம்பர் 1, 1858 விக்டோரியா மகாராணி ஒரு பிரகடனம் ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன் பிரகடனம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னாங்க, அது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இருந்த இந்த இந்தியா அப்பதான் வந்து விக்டோரியா மகாராணியோட பிரிட்டிஷ்க்கு கீழே நேரடி காலனி ஆதிக்கத்துக்கு கீழே போகுது. இப்போ எங்களுக்கு கீழே வந்துருச்சு, இனிமே பிரிட்டிஷ் இது கிடையாது, கிழக்கிந்திய கம்பெனி, நோ மோர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, எஸ் டைரக்ட் ரிப்போர்ட் டு மீ அப்படின்றாங்க. நாங்கள் தான் இனிமேல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகடனம் என்ன சொல்லுதுனாக்க, விக்டோரியா மகாராணி சொல்ல வர்றது, இனிமேல் எங்களது ஆளுகைக்கு கீழே உள்ள இந்த நாடு சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் ஜாதி மத பாலின வேறுபாடு கொண்டு எங்களுடைய ஆட்சிகள் நடத்தப்பட மாட்டீர்கள், அனைவரும் சமமாக நடத்தப்படுவீர்கள். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமே. அவர் எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த பாலினமாக இருந்தாலும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமே. யாரையும் நாங்கள் பின்பற்றுகிற எங்களுடைய பழக்க வழக்கங்களை உங்களின் மீது ஒருபோதும் நாங்கள் திணிக்க மாட்டோம். நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கத்தின்படி, உங்களுடைய சுதந்திரத்தின்படி நீங்கள் தாராளமாக வாழலாம், சட்டத்துக்குட்பட்டு. எந்த சாதிக்கான சலுகைகளும், எந்த சாதியை வைத்து சில கும்பல்கள் சலுகைகளை கோருகிறார்கள் என்றால் அது எங்களுடைய ஆட்சிக்கு கீழ் வழங்கப்பட மாட்டாது. இனி அனைவரும் சமமே. இதான் அந்த பிரகடனம் சொல்ல வருது. ஒரு பாயிண்ட் போதுமே, அவ்வளவுதான். வெளியேறு ஒரு பாயிண்ட் போதும். இது அவங்க போட்ட பிரகடனம். இந்த பிரகடனத்தை பார்த்த உடனேயே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த கும்பல் ஒட்டுமொத்தமா கீழே கலங்கி போய் டோட்டலி அப்செட். எனக்கு அப்போ வந்து பார்ப்பனியம் தலைவிரித்து ஆடிய ஒரு மாகாணம் எதுனாக்கா திருவிதாங்கூர் சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துக்குள்ள பயங்கரமான ஜாதிய கொடுமைகள் நடந்தது. எந்த அளவுக்குன்னா, தீண்டாமை, காணாமை, நெருங்காமை, இப்படி எந்த, அதாவது அனைத்து ஆஸ்பெக்ட்லையும், அனைத்து வகையிலுமே அங்க வந்து தீண்டாமை பிராக்டிஸ் பண்ணப்படும். நெருங்காமை வந்து குறிப்பிட்ட சாதிகள் இத்தனை கஜத்துக்குள்ளதான் நிற்கணும், இத்தனை கஜத்துக்கு அங்கிட்டு நின்றுதான் அவங்க பார்க்கணும்னு வரையறுத்து வச்சிருந்தாங்க. நெருங்காமை அது. இன்னொன்று வந்து தீண்டாமை, தொட மட்டும் கூடாது, அவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள புழங்கிக்கலாம். காணாமை இருந்தது, அதாவது பார்க்கவே கூடாது. இன்னமும் வந்து அந்த ஒரு படமும் கூட இருக்குது, மாடத்தின்னு ஒரு படம். அந்த குதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த அவங்க வந்து பகல்ல வெளியவே வர மாட்டாங்க, நைட்டு இந்த இருட்டுனதுக்கு அப்புறம் தான் அங்கே வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸில் வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, யாரு வீரத்துறவி விவேகானந்தர் வந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான நிலவரப்பை நோக்கி சொல்றாரு, இது வந்து
லூனாட்டிக் பீப்புள் வாழ்ற இடமா இருக்குடா, பைத்தியக்கார கூடாரமா இருக்குடா, அது என்னடா பிராக்டிஸ் இதெல்லாம் அப்படின்னு வீரத்துறவி விவேகானந்தரே வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அவருக்கு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அந்த சமஸ்தானம் வந்து தீண்டாமையில வந்து மூழ்கி போன ஒரு ஊர். இப்போ இந்த பிரகடனம் பார்த்தோடனே அந்த சமஸ்தானத்துக்குள்ளே வாழ்ந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. சாணார்னு அப்போ சொல்லுவாங்க. அவங்க வந்து பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னாக்கா அப்போ இனிமேல் நாம் எல்லோரும் சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, இனிமேல் விக்டோரியா மகாராணி, இப்படி ஒரு பிரகடனம் வந்திருக்கு. இனிமேல் நாம் அப்போ எல்லோரையும் போல நம்முடைய மார்பை மறைத்து நாம் ஆடை அணியலாம், நாம் விரும்பிய ஆடையை நம்மளால் அணிய முடியும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆடையை மாறை மறைச்ச மாதிரி மார்சிலை அணிஞ்சு ஆடை போடுறாங்க. இதை பார்த்த உடனே திரும்ப அந்த சமஸ்தானத்துக்குள்ள அங்கே வந்து ஒரு ஜீவோ பாஸ் ஆகுது. என்னென்னா எனக்கு அங்கே வந்து ஒரு தனி ஆளுகையாக இருக்கும். அது ரூலிங் வந்து ஆனால் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஆனால் அது ஒரு தனி ஆளுகையாக இருக்கும். சமஸ்தானங்கள் தான். அங்கே ஒரு மன்னர் இருப்பான், அங்கே ஒரு ஆளுநர் இருப்பான் கனெக்ட் பிரிட்டிஷ்க்கு அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா மார்சிலை அணிஞ்சவனையே ஆகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமஸ்தானத்துக்குள்ள ஒரு ஜீவோ பாஸ். அந்த ஜீவோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இனிமேல் ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கங்கள் தான் நம்மள்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணோம். விக்டோரியா மகாராணி சொன்னதை வச்சுட்டு யாரும் ஆடக்கூடாது. இனிமேல் வந்து நம்பூதிரிகளும் வந்து இனிமேல் சாதி பார்க்க மாட்டோம், அனைவரும் சமம், ஆனால் பழக்க வழக்கத்தை மட்டும் விடக்கூடாது, மற்றபடி எல்லாம் ஓகே தான். அதாவது நம்பூதிரிகளிடமிருந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் 36 அடி தள்ளி நிற்க வேண்டும். நெருங்காமை. இப்போ 36 அடி இல்லாமல் 35 அடியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உயரிய தண்டனை வழங்கப்படும். இன்கேஸ் இந்த நம்பூதிரி இப்போ அவங்க உள்ள வரல 36 அடியில் நம்பூதிரி தெரியாமல் 35-34 போனாலுமே தண்டனை உனக்கு தான் வழங்கப்படும், நம்பூதிரி கிடையாது. ஒருவேளை நாயரை பார்த்தால் 12 அடி நீங்கள் தள்ளி நிற்க வேண்டும். வெளியில் செல்லும் பொழுது செருப்பு அணியக்கூடாது, துண்டு தோளிலோ தலையிலோ கட்டக்கூடாது, அப்புறம் குடை எடுத்து செல்லக்கூடாது, ஆபரணங்கள் அணியக்கூடாது, பெண்கள் குறிப்பாக தன்னுடைய மார்பகங்களை மறைக்கக்கூடாது. அப்புறம் கீழே கட்டணும்னாக்கா முட்டிக்கு மேலே தான் கட்டணும், அதாவது இடுப்புக்கு கீழேயும் முட்டிக்கு மேலேயும் கட்டிக்கலாம். இதுதான் அந்த சமஸ்தானம் விட்ட ஜீவோ. ஒரு விஷயம் விட்டு போச்சு, குசு எந்த நாட்டில் விட்டுக்காம ஏதாவது இருக்கா? அதை பற்றின குறிப்புகள் இதில் இல்லை. அது மட்டும் ஒருவேளை இருந்திருக்கலாம், தவிர்த்திருப்பாங்க. இது வந்தோடனே என்னன்னாக்கா அவங்க ஆல்ரெடி இந்த விக்டோரியா மகாராணி பிரகடனம் பார்த்தோன்னே அவங்க இந்த ரூலை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜீவோ வந்தோடனே இல்லை நமக்கு அப்படி இருக்கு, இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனோடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்பூதிரி சமூகத்தை சார்ந்த, அதாவது மலையாள பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களுமே ரோட்ல இறங்கி நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை வெறி கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் மார்சலை அணிந்து வருகிறார்களோ, மார்பை மறைத்து வருகிறார்களோ கொடூரமான தாக்குதல் நடைபெறுது. யாரால? சங்கி என்றால் சக நண்பன். அந்த சக நண்பர்களால் அந்த தீண்டாமை நிகழ்த்தப்படுது. அப்போ அதிகமாக அந்த வன்முறைகள் அங்கே வெடிக்குது. ஏன்னாக்கா அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, அதனால சண்டைகள் அதிகமாக வருது. எதற்காக? உடை உடுத்துகிற அந்த அடிப்படை உரிமைக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானம் இன்னொரு அறிக்கையை வெளியிடுது. மிலிட்டரியை கூப்பிடுது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு. ஏன்னாக்கா மார்சிலை அணிகிற பெண்களை நாங்கள் இராணுவத்தை கொண்டு அடக்குவோம் ஒடுக்குவோம் என்று இராணுவம் உள்ள வருது, அடக்குனுச்சு ஒடுக்குனுச்சு. பல மார்சிலை அணிந்த பெண்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள், சிறையில் தள்ளப்பட்டார்கள். சிறை தண்டனை 2 வருடம் அதிகபட்சமாக வழங்கப்பட்டது. துணிக்கு 6 மாதத்திலிருந்து 2 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இது வரலாறு. அதுக்கப்புறம் அது சண்டை அதிகமான என்ன பண்ணுறாங்கனாக்கா இது இதுமாதிரி வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணலாம்னா மார்சிலை மறைச்சாகணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு அல்லது மாப்பிளா முஸ்லீம் மதத்துக்கு மாறலாம். அங்கே உள்ள மாப்பிளா முஸ்லீம் மதம். ஸோ அங்கே உள்ள கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்களுக்கும் மாப்பிளா முஸ்லீம் மதத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு சலுகை வழங்கப்பட்டது. என்னென்னா அந்த 2 மதத்தில் உள்ள பெண்களும் குப்பாயம் என்கிற ஒரு ஆடையை மார்பகத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். அந்த குப்பாயம் என்னன்னாக்கா ஜாக்கெட், ஒரு பிரேசியர் மாதிரி உள்ள ஒரு ஜாக்கெட், அதை மட்டும் அவங்க மார்பகத்தை மறைச்சிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தனி பழக்கம். ஏன்னா என்னுடைய மானத்தை வந்து நீ அவமானமாக நீ ஆக்குற, நான் என்னுடைய உடலை வந்து மறைக்கணும்னு ஆசைப்படுறேன் மார்பகத்தை, ஆனால் நீ மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிற. உன் சமூகத்தில் உள்ள பெண்கள்லாம் மறைச்ச ஆடை அணியலாம், நான் மட்டும், அதாவது நாடார் சமூகத்தில் உள்ள பெண்கள் மட்டும் இப்படி, அதாவது சனார் சமூகத்தில் உள்ள பெண்கள் மட்டும் நான் மார்பகத்தை வந்து வெளியில் காமிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ எனக்கு ரிலாக்ஸேஷனாக குப்பாயம் என்கிற ஒரு ஆடை எனக்கு கிடைக்கிது, அதனால் நான் என்னுடைய மானத்தை மறைப்பதற்காக நான் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நகர்கிறேன்னு பெருவாரியாக அன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மதத்தை நோக்கி ஏன் நாடார்கள் நகர்ந்தார்கள் என்றால் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் நகர்ந்தார்கள். இதனுடைய வரலாறு முழு தகவலும் இந்த சாதி பெருமை என்கிற இந்த புத்தகத்தில் இருக்கு, தயவு செஞ்சு வாங்கி படிங்க.
அது நடந்த லெட்டர் கான்வர்சேஷன்லேருந்து இங்கேருந்து என்ன அனுப்புனாங்க, பிரிட்டிஷ் கவுன்சில் திரும்ப என்ன அனுப்பிச்சிச்சு, இது முழுக்க இருக்குது. இதை முழுக்க அங்கே இருந்த ஒரு முக்கியமான லீடர் யார், தலைவர் யாருனாக்கா, லீடர்னு சொல்லக்கூடாது, அங்கே இருந்த ஒரு ஹெட்டு, அவன் வந்து ஒரு பாப்பான். அந்த பாப்பான் தான் முழுக்க இருந்து அங்கே உள்ள பாப்பானுங்களை ஆதரவாக பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இவங்களை போட்டு கொடுத்து அனுப்புறது லெட்டர். இந்த லெட்டர் கான்வர்சேஷன் முழுக்க இருக்குது. ஸோ அதனால் அந்த கான்வர்சேஷன் எதற்காக நடந்துச்சுன்னா, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே தான் அங்கு மதமாட்டம் நடந்துச்சு தவிர அரிசிக்காகவோ பணத்துக்காகவோ வெளிநாட்டுல இருந்து வர பணத்துக்காக மாறிட்டாங்க ப்ரோ. அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அது என்ன படம், அது அதான் பரமசிவன் பாத்திமா அப்படின்னு ஒரு படம். அதை கிறிஸ்தவர்கள் பணத்துக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் மதம் மாறுகிறார்கள் என்று இழிவுபடுத்தி எடுக்கப்பட்ட படத்தை எடுத்தது யாரு? சீமானின் தம்பி. சீமானின் தம்பி கட்சியில் உள்ளவங்க அதை ப்ரமோட் பண்ணது சீமான் கட்சியில் ஒரு சாட்டை துறைமுக அதை ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கான். பல்லிச்சவாறு போய் அந்த இதை வந்து சக நண்பர்களோட வெளியிட்டது இந்த சங்கி சைமன் தான். இவனை கூப்பிட்டு நீங்க இந்த கூட்டத்தை நடத்துறீங்கன்னாக்கா அப்ப உங்களை என்னன்னு சொல்றது? அப்போ உங்களுக்கு இந்த வரலாறும் தெரியல, காமராஜரோட வரலாறும் தெரியல, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல, இவனை யாருன்னு தெரியல. அதனால அன்னைக்கு முழுக்க மாறினதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுதான். காரணத்துக்கு மாறினதுக்கு காரணம் முழுக்க மானத்தை மாறிய வரலாறு. இதுக்கப்புறம் தான் இந்த சமஸ்தானத்தை ஒட்டி உள்ள பகுதிகளாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இந்த பகுதியில் அதிகமாக ஏன் கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கிறார் என்றால் மானத்தை ஏன்னா இது முழுக்க இந்த சமஸ்தானத்துக்கு இருந்துச்சு. அதனால இதே கொடுமை அவங்களுக்கும் அப்ளிகபிள். அதனால மாறும் பொழுது ஒட்டுக்க நாடார்கள் பெருவாரியாக அந்த மதத்திற்கு மாறினார்கள் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதனால தான் அந்த பார்டர்ல உள்ள நாடார்கள் முழுக்க கிறிஸ்டியானிட்டிக்கு அதிகமாக மாறி இருப்பார்கள். இந்த வரலாறு என்னைக்காவது அவன் பேசியிருக்கானா? என்னைக்கும் பேசுறது கொடுங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சானே அன்னைக்காவது பேசினானா? அங்க புலையர்னு 100 சமூகம் இருக்காங்க. அந்த சனா சமூகத்துக்கு ஈக்குவலான ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் அது. ஸோ அந்த புலையர் சமூகத்துக்கும் இதே கொடுமை உண்டு. இந்த கொடுமையை எதிர்த்து தான் ஐயங்காளி அவர்கள் 1915 தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சார். அதாவது மார்சிலே ஏன் எங்கள் பெண்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்சிலே போராட்டத்துக்கு தான் 1915 அவர் ஆரம்பிச்ச போராட்டம். இப்படி பல வரலாறுகள் இருக்கு. இதை என்னைக்காவது பேசியிருப்பானா? அப்ப இந்த கொடுமையை நிகழ்த்தியவர்கள் யாருனாக்க சங்கிகள். இந்த சங்கிகள்னா தனக்கு சக நண்பன்னு சொல்றான் அந்த பரதேசி நாய். இவனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கூட்டம் போடுறீங்க, அவனை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அவன் அதே மேடல பெரியாரும் காமராசரும் இணைந்து பயணித்தவர்களை எதிரி மாதிரி நிப்பாடுறான். எதிரியாக பயணித்தவர்களை ஒன்றுமே பேசாமல் விடுபடுறான். யார் சங்கியோ அவனை சக நண்பன்னு சொல்கிறான். இப்போ இவனை கூப்பிட்டு நீங்கள் கூட்டம் நடத்துறீங்கனாக்கா அப்போ நீங்கள் எதையுமே படிக்கணும்னு அர்த்தம். இன்க்ளூடிங் பைபிள், காமராசர், பெரியார் எதையுமே நீங்கள் படிக்கல, வரலாறே நீங்கள் படிக்கல. அதனால உங்களுக்கு நோக்கி நீங்கள் வந்து திரும்பி சமூகத்திலிருந்து இழுத்துட்டு போறீங்க. அதனால உங்களுக்கு நான் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் பரிந்துரை செய்தேன், சாதி பெருமை. அந்த கூட்டத்தில் உள்ளவங்களா தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. புத்தகம் வேண்டுவோர் கீழே ஸ்க்ரோலிங்கில் நம்பர் ஓடுது, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி தயவு செஞ்சு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காசு கொடுத்து வாங்கணும். இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் பேச வேண்டிய விஷயம் உள்ளதான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தை அடுத்த வீடியோவில் தொடருவோம். நன்றி, வாய்ப்பு கொடுத்தது நன்றி.